ஜிஎஸ்டி வரி குறைப்பு மக்களுக்கு பயன் தரும்னா இந்த வரியை விதிச்சதே கேட்கறதுக்கு நீங்க கேள்வி கேட்டீங்கல்ல, நான் ஒரு கேள்வி கேட்கறேன்ல, பதில் சொல்றேன். ஏன் குறைச்சிங்க? ஏன் குறைச்சிங்க? பதில் ஏதாவது இருக்கா? ஏன் குறைச்சிங்க சார்? ஏன் குறைச்சிங்க? ஏன் குறைச்சிங்க? அதுக்கு சொல்லுங்க. ஏன் குறைச்சிங்க? அதாங்க, ஏன் குறைச்சிங்க? மக்களுக்கு இந்த வரி சுமையா இருக்கு, கஷ்டமா இருக்கு. எப்ப விதிச்சிங்க? எவ்வளவு காலத்துக்கு முன்னாடி விதிச்சிங்க? அப்ப இந்த இருந்த சுமையா இருக்கு. சுமையா இருக்குன்னு தெரிஞ்சல, இவ்வளவு காலம் அந்த சுமையை சுமந்துட்டாங்கல்ல மக்கள். இது இந்த சுமையா இருக்குன்னு கூட தெரியாம வரி விதிச்ச நீங்க என்ன? நீங்க ஆட்சியாளர்? என்ன ஆட்சியாளர் நீங்க? என்ன தலைமை? அது என்ன தலைமை? தன் நாட்டு குடிகளுக்கு இது எவ்வளவு, இது நன்மை பயக்குமா, தீமை பயக்குமா, இது எளிதா இருக்குமா, இது பெரும் சுமையா இருக்குமா, அது வளர்ச்சிக்கு உதவுமா, இல்ல வீழ்ச்சிக்கு தள்ளிருமா, இது கூட தெரியாத அதிகாரத்துக்கு எப்படி வந்தீங்க நீங்க? எவ்வளவு பெரிய நாட்டை, எவ்வளவு பெரிய எத்தனை கோடி மக்கள் வாழுகிற நாட்டை நீங்க அதிகரிக்கிற இடத்த அதை ஆட்சி செய்கிற அதிகாரத்துக்கு நீங்க வந்தீங்க. இந்த வரி என் மக்களுக்கு சுமைன்னு கூட தெரியாம நீங்க விதிச்சீங்கன்னா நீங்க முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். குடிதடி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதளி நிற்கும் உலகம்னு எத்தனாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி எங்க மூதாதை சொல்லி வச்சிட்டு போயிருக்காரு பாருங்க. மக்களின் குறிப்பறிந்து தேவையறிந்து சேவை செய்கிற ஒரு அமைச்சை உலகம் போற்றி தொழும். இது சுமைனே தெரியாம நீங்க வாட்டுக்கு விதிச்சு வச்சுட்டு சேவதிக்கிறது அப்புறம் குறைக்கிறது அப்படின்னா நீங்க தோல்வியை ஒத்துக்கிறீங்க. பொது மன்னிப்பு கேளுங்க. தெரியாம பண்ணிட்டோம், உங்களுக்கு ரொம்ப சுமையாயிருச்சு, அது செய்யுமா? அன்னைக்கு விதிக்கும் போதும் பேசாம இருந்து இப்ப குறைக்கும் போது நல்லா குறைச்சிருச்சு அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா? இதெல்லாம் நல்லா இருக்கா? சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன். பணம் செல்லாதுன்னு சொன்னீங்கல்ல, அதனால இந்த நாட்டில் நடந்த நன்மை ஒன்னே ஒன்று சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. இல்ல விதி அந்த பணம் செல்லாதுன்னு சொன்ன கட்சியை சொல்லுங்க, தலைவரை சொல்லுங்க. பண்ணாதுன்னு இதனால செல்லாதுன்னு சொன்ன பெருமக்களை சொல்ல ஒரு நன்மை. ஊழல் ஒழியும். நீங்க ஒழிஞ்சிருச்சா? அப்புறதுக்கு இன்கம் டாக்ஸ், இடி ரைடெல்லாம் என்ன இதுக்கு வருது? கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. எதுக்கு ஒழிஞ்சிருக்கணும்ல? தீவிரவாதம் ஒழியும். அப்ப இந்த புல்வாமா பகல்காம்ல தாக்குதெல்லாம் அதுக்கு பேர் என்ன? செல்லம்மா கொஞ்சம் விளையாட வந்தானா? இதெல்லாம் என்னது? இதெல்லாம் சும்மா தான் தோன்றித்தனமா. அது செல்லாது. இது வரி 18 கட்டு 20 கட்டு. தங்க பிஸ்கட்டுக்கு 3 விழுக்காடு விதிக்கிறீங்க நீங்க. குழந்தைங்க பிஸ்கட்டுக்கு 18 விழுக்காடு விதிச்ச ஆட்சியாளர்களை என்னன்னு வச்சிருவீங்க நீங்க? பார்வையற்றோன் எழுதி படிக்கிற தாளுக்கு வரி, மாற்றுத்திறனாளிகள் உடல் ஊனமுற்றோன் பயணிக்கிற முச்சக்கர வண்டிக்கு வரி. எப்படி இருக்கு பாருங்க. கேட்கும் திறனற்றவன் கேட்கிற செவித்திறன் கருவிக்கு வரி. இதெல்லாம் ஒரு மனச்சான்று இருக்கிறவன் செய்யறது, ஆட்சியாளர் செய்யறதாங்க. மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் எல்லா இடத்துல வியாபாரிகள் ரொம்ப பலனடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்தோடும் மீட்டிங் போட்டுருக்காங்க. வரியால இந்த கோயம்புத்தூர் எல்லாத்தையும் மூடிட்டு இந்த வந்த வட இந்தியெல்லாம் திருப்பி போயிட்டு இருக்காங்க. அதை எப்படி எடுத்துக்கிறது? எல்லாம் எங்க ஆளுகள்லாம் போராடுறது கூட தெம்பு இல்லாம படுத்து கிடக்குறான். முன்னாடிலாம் கடையில வியாபாரம் நடந்துச்சு. இந்த சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி விதிச்சவன் கடை வியாபாரத்துக்கு வந்துருச்சு. இந்த கடை விற்பனைக்குன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டான். எங்கால எனக்கு தெரிஞ்சு சிறு குறு தொழில் செய்யற முதலாளிகள், என்னோட நெருக்கமா இருக்க முதலாளிகள், மாசம் பூரா உழைச்சிட்டு வரியை கட்டிட்டு வயிற்றுல ஈரத்துணியை கட்டிட்டு வரேன்னு சொன்னதெல்லாம் இருக்கு. என்னுடைய ஐயா உமாசங்கர் இந்த மாதிரி இந்த காலனி தயாரிக்கிற ஒரு தொழிற்சாலை வச்சிருக்காங்க. அவர் என்னோட ஒன்னா உடற்பயிற்சி செய்யறாரு. அவர் சொல்றாரு, அழுகிறார். இப்படி பல முதலாளிகள் வெளியில சொல்ல முடியல. இட்லிக்கு எவ்வளவு வரி சொல்லுங்க? சிரிக்காதீங்க. கேள்வி நீங்க தான் கேட்கணும்னு ஒன்றும் சட்டம் அரசியல் சாசனத்துல ஒன்றும் இல்லை. இட்லிக்கு எவ்வளவு வரி? அரிசிக்கு எவ்வளவு வரி? எப்படி கொடுமை இருக்குது? பெட்ரோல் டீசலுக்கு என்ன வரி வச்சிருக்கீங்க? கல்வி மிகப்பெரிய வியாபாரமா இருக்கா இல்லையா? மருத்துவம் மிகப்பெரிய வியாபாரமா இருக்கா இல்லையா? அதுக்கெல்லாம் என்ன வரி வச்சிருக்கீங்க? இந்த நாட்டில் மிகப்பெரிய சந்தையா இருக்கிறது கல்வியும் மருத்துவம் தான். எல்லா முதலாளியும் ட்ரஸ்ட்டுக்குள்ள போய் ஒழிகிறான், அறக்கட்டளைக்குள்ள ஒழிகிறான். கல்யாண மண்டபத்துக்கு வரி இல்லை. எல்லா கல்யாண மண்டபம் இலவசமா கல்யாணம் நடத்திட்டு இருக்கா. 10 லட்சம் 12 லட்சம் கட்ட வேண்டியிருக்கு. அதுக்கெல்லாம் டாக்ஸ் இருக்குது, சலுகை இருக்கு. தாள், என் பிள்ளை தேர்வு எழுதுறதுல தாள், ஒரு தாளுக்கு இவ்வளவு வரின்னு இருக்கு. அது தெரியுமா தெரியாதா? இது என்னன்றா படிச்சு நாங்கள் பறிச்சு வர்றது? இது எதனா இந்த நாட்டில் பிறந்தது தவிர நாங்கள்லாம் செஞ்ச பிள்ளை ஏதாவது சொல்லுவோம்.
பெரிய குற்றம் பண்ணிட்டீங்கடா. அப்படி ஏதாவது இருக்கா? வேற நாட்டில் பிறக்க வேண்டியவன் தப்பி தவறி இங்கே பிறந்துட்டோமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீட்டை கொண்டு வந்தா முதலாளிகள் கல்வி கொள்ளையடிக்கிறது குறைஞ்சிருங்கிறீங்க. இப்பதான் அவன் பிக்சட் ரேட் போட்டு வாங்குறான். 25 கட்டினா சீட்டு, 31 கட்டினா சீட்டுன்னு இப்பதான் போடுறான். இதை எங்க போய் சொல்றது? சார், விஜய் அவர்கள் கட்சியோடைய சேர்ந்தவர்கள்லாம் மிக அதிகமாக விமர்சிக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தினர். உங்களோட வளர்ச்சியை பார்த்தா எதனால? அதெல்லாம் ரசிச்சு சிரிச்சுக்கணும். பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க தானே, அது விமர்சனத்தை தாங்க முடியாம இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறோம். எல்லாம் சின்ன பிள்ளைய பக்குவ பண்ணோம். அந்த கருத்தா போது தெரியல. இப்போ ஒரு கேள்வி அண்ணன் கேட்குறேன்னு உங்ககிட்ட கேட்குறேன். நீங்களே என் தம்பி விஜய், நீங்கள் சொல்கிறீங்க பாரதிய ஜனதா என் கொள்கை எதிரி, திமுக என் அரசியல் எதிரின்னு தம்பி சொல்கிறாங்க. அரசியலுக்கு, இந்த கொள்கைக்கு அரசியலுக்கு வேறுபாடு என்னன்னு விலைக்கு சொல்லுங்கன்னா நீங்கள் சொல்லணும். என்னை விமர்சிக்கிறீங்க அப்படி சொல்லக்கூடாது. வாத்தியார் ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டால் பதில் சொல்லணும். வாத்தியார் கேள்வி வைக்கும் பதில் சொல்லாமல் என்ன சார் நீங்கள் என்னை போய் விமர்சிக்கிறீங்க அப்படி சொல்ல முடியாது. கேள்வி பொதுத்தளத்துக்கு வந்த பிறகு பொதுத்தளத்தில் ஒரு கருத்தை வைக்கும்போது இப்படி கேள்விகள் மாற்று கருத்துக்கள் எழும். இப்போ நான் கேட்குறதுக்கு ஒன்று ஒன்றா நீங்கள் பதில் சொல்லுங்கள். காங்கிரஸ் பிஜேபி உங்கள் கொள்கை எதிரிங்கிறீங்க, திமுக உங்கள் அரசியல் எதிரிங்கிறீங்க. அப்போ திமுகவின் கொள்கையில் உடன்பாடா? பாரதிய ஜனதாவின் அரசியல் செயல்பாடுகளை உங்களுக்கு உடன்பாடா? பிஜேபி கொள்கை எதிரினா பண மதிப்பிழப்பை நீங்கள் ஆதரிச்சது ஏன்? பணம் செல்லாதுன்னதை ஆதரிச்சது ஏன்? அப்போ பிஜேபி உங்க கொள்கை எதிரினா 24 தேர்தலில் எதிர்த்து அதோட போட்டிட்டு வீழ்த்த வராதது ஏன்? எத்தனை கேள்வி இருக்கு. பாரதிய ஜனதா கொள்கை எதிரி என்றால் காங்கிரஸ் உங்க கொள்கை நண்பனா? வருமா வராத? இந்த கேள்வி உங்களுக்கு வரல, எனக்கு வரும்ல. தம்பிகிட்ட கேட்கணும்னு தோணும். காங்கிரஸ் அப்போ கொள்கை நண்பனா? பிஜேபியின் கொள்கைக்கும் காங்கிரஸின் கொள்கைக்கும் ஒரே ஒரு கொள்கையில வேறுபாடு காட்டுங்க. இது என்னை விமர்சிக்கிற தம்பி தங்கைகளுக்கும் சேர்த்து தான். ஒரே ஒரு வேறுபாடு காட்டுங்க. இந்த காங்கிரசின் பொருளாதார கொள்கை என்ன? பிஜேபியின் பொருளாதார கொள்கை என்ன? காங்கிரசின் வெளியுறவு கொள்கை என்ன? இந்த பாரதிய ஜனதாவின் வெளியுறவு கொள்கை. காங்கிரசின் பாதுகாப்பு கொள்கை, பிஜேபியின் பாதுகாப்பு கொள்கை. காங்கிரசின் வரி விதிப்பு கொள்கை, பிஜேபியின் வரி விதிப்பு. இதுதான் ஜிஎஸ்டி கொண்டு வந்தது, இதுதான் நீட்டை கொண்டு வந்தது, இதுதான் என்ஐஏ கொண்டு வந்தது. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். இதுல எந்த இடத்துல காங்கிரசின் மருத்துவ கொள்கை, பாரதிய ஜனதாவின் மருத்துவ கொள்கை ஒரே கொள்கை தான். கட்சிக்கு பேர் வெவ்வேற. திரும்ப திரும்ப சொல்றேன், கொடியில் வண்ணம் மாறும், கொள்கையில என்ன மாறாது. அதே தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். உங்களுக்கு பெரிதா சிக்கல் பெரிதா? அப்ப விளக்கணும். பாரதிய ஜனதா என் கொள்கை எதிரின்னு நீங்க சொல்லும் போது அப்ப காங்கிரஸ் உங்க கொள்கை நண்பனாங்கிற கேள்வி அதுவா வந்துடும். அப்ப காங்கிரஸ் உங்க கொள்கை நண்பனா? பிஜேபியின் கொள்கை தான் காங்கிரஸ், காங்கிரஸின் கொள்கை தான் பிஜேபி. அப்ப இது எதிரின்னா இது நண்பனா? ஒரே கொள்கை தானே. எப்படி இட்லி எனக்கு பிடிக்காது, தோசை பிடிக்கும்னா மாவு ஒண்ணுதானே ராஜா. ராஜா தோசைக்குன்னு தனி மாவு இல்லையே ராஜா, அதே உளுந்தா அதே அரிசி. சிரிக்காத கேள்வி அண்ணன் கேட்டா இதுக்கு சிரிக்கிறதுக்கு சொல்ல, சிந்திக்கிறதுக்கு சொல்றேன். அப்ப என்னத்தையாவது உன்னை பேச்சு வைக்க கூடாது. கொள்கைக்கு அரசியலுக்கு வேறுபாடு விளக்கி சொல்லணும். கொள்கைனா இந்த இடத்துல திமுகவின் அரசியலை எதுக்குறேன் அப்படின்னா கொள்கையை ஏற்கிறேன்னு வந்துருது. கொள்கை வேற அரசியல் வேற இல்லை. கொள்கை தான் அரசியல். கொள்கையை செயல்படுத்தும் போது அரசியல் இது வருது. நீங்க போட்டு அது இப்படி பேசும்போது இப்ப நம்ம ஒன்று கேள்வி கேட்கிறோம். தம்பி பேசும்போது என்னுடைய இது மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிறப்ப, சமூக நீதி மதத்தை வச்சு இருந்துச்சா, வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் தான் அதுக்கு பேரு, சாதியை வச்சு இருந்துச்சா? சமூக நீதிங்கிற கோட்பாடு இப்போ வருது. எந்த சாதியை வச்சு எனக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, அரசியல் அதிகாரத்தை மறுத்தியோ தராம இருந்தியோ அதே சாதியின் அடிப்படையில் அதையெல்லாம் திருப்பி தாடா அப்படின்னு போராடி பெற்ற உரிமைக்கு பேர் தான் சமூக நீதி, வகுப்பாரி பிரதிநிதித்துவம். புரியுதா? இடப்பகிர்வு, இடப்பங்கீடு, இட ஒதுக்கீடுங்கிற சொல்ல நாங்க வெறுக்கிறோம். அது அந்த இடத்துல மதச்சார்பற்ற சமூக நீதி எங்க வருது? மதச்சார்புள்ள சமூக நீதி. இப்ப சாதி இழிவை ஒழிக்கணும், தீண்டாமை கொடுமையை ஒழிக்கணும்னு நாங்க போராடினோம்னா அது இருக்கு. தீண்டாமை கொடுமை இருக்கு, அதை ஒழிக்க போராடுறோம். இப்ப மதச்சார்பற்ற சமூக நீதின்னு நீங்க சொல்லும் போது மதச்சார்புள்ள சமூக நீதின்னு ஒண்ணு இருக்கா? கேட்கறதுக்கு சொல்லுங்க. இருக்கா? அப்ப நீங்க மதச்சார்பற்ற சமூக நீதியில் இஸ்லாமியர் கிறிஸ்தவருக்கு இட பகிர்வு, இட பங்கீடு இருக்கா இல்லையா உங்க ஆட்சியில? அதுக்கு பதில் இருக்கா? அப்ப இந்துவா ஏற்றிருக்கிற இங்க தேவேந்திரர், நாடார், கோனார் எல்லாம் இருக்கான்ல, கவுண்டர், வன்னியர் எல்லாம் இந்துன்னு இருக்கிறான். அவனுக்கு உங்க ஆட்சியில் இடஒதுக்கீடு இருக்கா இல்லையா? இப்ப என்னத்தையாவது பேசி வச்சுட்டு போயிடக்கூடாது. நீங்க வாட்டுக்கு மாநாட்டில் பேசும்போது சாதி, மதம், மொழி, இனம் என்று பிரிக்கிறார்கள் அப்படின்னு
மொழி இனம்னு பிரிக்கிறாங்க போதே அடிப்படை அரசியலே தெரியலன்னு வந்து. ஏன்னா உலகம் முழுமைக்கும் மொழியின் அடிப்படையில் தான் எல்லா தேசிய இனங்களும் அரசியலை செய்யுது. அரசியலுங்கிற சொல்ல மொழியிலனா இல்லை. என்கிட்ட அரசியல், அவன்கிட்ட பாலிடிக்ஸ், அது மொழி தானே. மொழி இனம் என்று அரசியலில் பிரிக்க அப்படி பேசக்கூடாது. நீங்க இங்க மொழி வழியே தான் தேசிய இனங்கள் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்தியாவில் மொழி வழி தேசிய இனங்கள் மாநிலங்களா பிரிந்ததை ஏற்கிறீங்களா எதுக்கிறீங்களான்னு கேள்வி வந்துருது. என்ன கேட்கறது விளங்குதா? அப்போ மொழிவழி மாநிலம் பிரிக்கப்பட்டதை மொழி இனம்னு பிரிப்பாங்கன்னா இப்படி இங்கே மொழி வச்சுதான் அரசியல். இந்தி எதிர்ப்பில் தான் இங்கே கிளர்ச்சியை வந்து ஆட்சியை கைப்பற்றுது திமுக. பங்களாதேஷ் பாகிஸ்தான்லேருந்து மொழியால் தான் பிரியுது. புரியுதா? டிவேலரா அயர்லாந்துக்கு தனிநாடு கட்டதே மொழி வழி தான். நான் ஐரிஷுன்னு இங்கிலீஷுன்னு. அப்போ எது மொழி இனம்னு பிரிக்கிறேன்? ஐரோப்பிய நாடு பூரா மதம் தானே, கிறிஸ்தவம் தானே. எதுக்கு அத்தனை நாடு பிரிஞ்சு சொல்லுங்களேன்? எதுக்கு நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், ஜெர்மனி, பிரான்ஸ் எல்லாம் ஒரே நாடா இருக்க வேண்டியது தானே தம்பி? ஏன் தம்பி? ஏன் அது சொல்ல முடியுதா? அப்ப சும்மா வந்து வந்து சாதி மதம்னு மொழி இனம்னு பிரிக்கிறாங்கன்னா ஒருத்தன் முன்னாடி நிக்கிறான். இவன் நிக்கிறவன் இங்க இருக்கிற ஆளுகளை பார்த்து அரசியல் செய்ய வந்தவன்ல. இவன் உலக பெருந்தலைவன் பிரபாகரின் மகன். இதுக்கு முன்னாடி காமராஜ், கக்கன், சிவானந்தன், சிங்காரவேலர், உங்களுக்கு புரியுதா? மறைமலை அடிகள், அண்ணல் தங்க, கியா விஸ்வநாதன், முத்துராமலிங்க தேவர், வாவு சிதம்பரனார், இங்கே ராமசாமி படையாச்சி, இந்த மாதிரி பெரும் என் முன்னவன் இருக்கான்ல, அவனெல்லாம் கரைச்சி குடிச்சு வாய்ச்சி நேய்ச்சி படித்து அவன் ஒரு பாதை போட்டு வச்சுருக்கான். அதில் போயிட்டு இருக்கேன். அப்போ குறுக்க தவி ஓடிட்டு இருந்தால் கேள்வி வரும். நீ கேட்க மாட்டீங்க, அவர் கேட்க மாட்டீங்க. உனக்கு அன்னை ஒருத்தருக்கெல்லாம் அவன் கேட்பல, என்னப்பா அதுக்கு அர்த்தம்னு. அப்புறம் விமர்சிக்கிறாரு, அவங்கெல்லாம் பேசுறாங்க அப்படின்லாம் அப்படி பேசக்கூடாது. இப்போ நீங்கள் என்னை விமர்சிக்கிற தங்கச்சியில் இதுக்கு பதில் சொல்லணும்.